ராமச்சந்திரன் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. எல்லா வருஷமும் கோயில் திருவிழா நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுமே வந்து நம்ம கண்மணியை வந்துட்டு விஜய் வந்துட்டு கூப்பிட்றாங்க. அக்கா இங்கே வாங்கக்கா, என்னக்கா நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்மணி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவா, நான் கோயிலுக்கு வந்ததுனால வந்துட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கண்மணி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருங்க, யோசிக்கிறதுல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம கண்மணியோட டிரைவர் வந்துட்டு அங்கே வராரு. வந்ததுக்கப்புறம் நான் தான் உனக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் வர சொல்லலை, ஆனால் வந்து நான் தான் வர சொன்னேன், நீங்கள் சின்ன சின்ன வேலையாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு அவர் சொன்னார், அதனால தான் வந்துட்டு நான் அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிளான், அதுக்குள்ளே பிளான் பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கண்மணி கேட்கவும், இருங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜய் அந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு அந்த டிரைவர் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அந்த ஊருக்காரங்களுக்கு காசை கொடுத்து இங்கே பாரு பணம் கொடுத்துட்டு இனிமேல் நான் சொன்னது செய் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கையில் காசு கொடுத்துட்டீங்களா, இந்த ராமச்சந்திரன் இந்த ஊரை விட்டு போகிற வரைக்கும் அவமானப்பட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. கோயிலில் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன நீ வந்துட்டு பெரிய குடும்பஸ்தான் போல், நீ வந்துட்டு 3 பசங்களுக்கும் ஒரே வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 2வது பையன் இருக்கானே, அந்த பையனுக்கு வந்துட்டு 2 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கியாமல், 2 பொண்ணு ஒரே வீட்டில் இருக்குதாமே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும். நீ தானே அந்த 3வது பையன், அப்படியே வந்துட்டு ராமச்சந்திர மாதிரியே துடுக்கா இருக்கியே, அந்த ஒரு பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டினவங்க கூட நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார் பூசாரி, இங்கே இதோட சாமி கொண்டுறதோட விட்டுறணும், அதை விட்டுட்டு இவங்களுக்கு தான் முறை எதை பண்ணோம் அது இதுன்னு பண்ணியிருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்கவும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது, சாமி யாரை சொல்லுதோ அவங்களுக்கு தான் நாங்கள் இந்த வருஷம் பண்ணுறதா இருக்கோம் சொல்லிட்டு வந்து பெரியவர் சொல்கிறாங்க. ஆனால் வானா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வள்ளி வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மாறன் வந்துட்டு அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, அவங்க உண்மையை தானே சொன்னார், அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்புறதுக்குள்ளே உங்கள் பசங்களை வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பெருமையாக பேசுவாங்க, பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ண தேவையில்லை, நல்லபடியாக வந்துட்டு கோயில் விசேஷத்தை முடிச்சுட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அடுத்து எல்லாரும் வந்துட்டு டென்ஷனாக இருக்கும்போது இந்த பக்கம் விஜய் வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அம்மா நிற்கிறாங்க. என்ன அம்மா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து, அம்மா ஏன் நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யாராச்சும் பார்த்தா நீ வந்து உயிரோட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நீ வந்து அந்த வள்ளியை வந்துட்டு தூக்கப்பட சொல்லியிருக்கு, அப்படி நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவனை பார்த்துட போகிறாங்கம்மா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சொல்லவும், இல்லை நான் வந்து இப்படி இருந்தால் தானே என்னை பார்த்துருவாங்க, நான் மாறு விஷயத்துலேருந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. இதை வந்து வீரா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. விஜய் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மாறனும் கூப்பிட்றாங்க. 2 பேரும் பக்கத்தில் வரதுக்குள்ள விஜயும் அவங்க அம்மா தனித்தனியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு வைக்கும்போது ரவுடிங்க வந்து ராகவன் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்பாடு கறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கறி இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு யாரும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி விடுறாங்க. அப்போ கண்மணி வந்து ஓங்கி அரைஞ்சி குடிச்சிட்டு கோயிலுக்கு வரதே தப்பு, இதில் பிரச்சனை வேறு பண்ணுறியான்னு சொல்லிட்டு வந்து கண்மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க இன்னொரு ரவுடி வந்துட்டு அடிக்க வராங்க. அப்போ மாறன் வந்து பிடிச்சி தடுத்துடுறாங்க. அப்புறம் ரவுடிங்க எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு வெளியே எல்லாரும் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கார்த்திகை வந்து கேட்குறாங்க. எல்லோரும் நம்ம சேர்ந்து சமையல் செஞ்சலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலை பண்ணுறாங்க. எல்லோரும் சமைச்சு முடிச்சு எல்லாத்துக்கும் வந்துட்டு அன்னதானம் வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சாப்பிட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி குடும்பமாக ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் போட்டிங்க, மனசு ரொம்பவே நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் வந்துட்டு வீட்டில் வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஒன்றா உட்காந்துட்டு வள்ளி வந்துட்டு மாம்பழம் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. இது வந்துட்டு ஏது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கேட்கவும், நாம சின்ன வயசில் வச்ச மரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் எங்கே கிடைக்கிது, இதை சாப்பிட்றதே ஒரு கொடுப்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா மாமாவை சொல்லிட்டு வந்துட்டு பிருந்தா கேட்கவும், ஆமாம் நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக ஒன்றா தான் வளர்ந்தோம், எங்கள் அண்ணன் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம், அவங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் போய் நிற்போம், எங்களுக்கு ஒன்றுனா அவங்க வந்து நிற்பாங்க, அந்தமாதிரி என் பசங்களும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஒன்று வழி சொல்கிறாங்க, நல்ல மனசுக்கும் பசங்களும் ஒன்றா இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மனசில் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் முறைச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. நான் இருக்கும்போது பசங்களாம் ஒன்றா இருப்பாங்களா, இருக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.